கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு நல் வழியை காட்டுவதாக இருக்கிறது. இந்த தெய்வீக திருவிடத்தின் வழியாக சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் தான் நமக்கு கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ போயிட்டுருக்குமே தெய்வீக திருப்பெயரிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம். தெய்வீக திரு விவிலியத்திலே அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பிப்பதற்கு கண்டிப்பதற்கு சீராக்குவதற்கு நேர்மை. கடவுள் தன் பிள்ளைகளோடு பேசுவது போல நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளோடு பேசுவது போல அல்ல, பிள்ளைகளாக இருக்கு நம்மளோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். மற்றவர்கள் யார் கேட்க மாட்டாங்க. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சில எச்சரிப்பெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அங்கே போகக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, அது உனக்கு ஆபத்தாயிடும், அது தொடக்கூடாது என்று பல காரியங்களை எல்லாம் பெற்றோர்கள் தன் பாசமிகு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த அன்பின் மித்தமாக சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். கவனமாக இருக்கணும், பஸ்ஸில் போகிற பர்ஸெல்லாம் ஜாக்கிரதை, பேக்கெல்லாம் ஜாக்கிரதை என்று சொல்லிக் கொடுப்பார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு. பெரியவர்களாக கூட சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் எல்லாம் பார்க்கிறோம், ஜாக்கிரதை என்று. சாதாரண மனிதர்களாக இருக்கிற நாமே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது நம்ம தாயின் கர்வத்தில் உருவாக்குற அந்த ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுப்பார்? ஜாக்கிரதையாயிருங்கள் என்றுதான். பொல்லாத பிசாசை குறித்து நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்று நாட்களிலே நமக்கு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பேதுரு சொல்லுவது கருத்தை அப்படியே விழிப்பான தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள், யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல அவன் அடைந்திருக்கிறான். ஆண்டவர் பேதுரு வழியாக நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது, அது சிந்திக்கிற வார்த்தைகளாய் கடந்து வருகிற பொழுது மிக வியப்புக்குரியதா இருக்கும். இதை குறித்து நான் அப்படியே உட்கார்ந்து அந்த விழிப்பாயிருங்கள் எதை குறித்து இல்லான்னு சொல்லுகிறார். பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது பரிசுத்தத்தை குறித்து விழிப்பாயிருங்க. மக்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பது தான் பொல்லாத பிசாசுடைய வஞ்சக தந்திர காரியங்கள். ஏதோ தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடைய பிசாசனம் செய்த வஞ்சக தந்திர காரியங்கள். விழிப்பாயிருங்கள். அதே போல நாளிலும் செய்து கொண்டிருக்கிறார் விழிப்பார். அடுத்தது பார்க்கிற பொழுது பாவமன்னிப்பு பார்க்கிற பொழுது நம்முடைய மக்கள் மத்தியிலே அந்த நிலை இல்லை. சங்கீதக்காரர் தாவீது தன் பாவத்துக்காக மனவருந்தி கதறி அழுகிறார். ஆண்டவரே, எப்பொழுது என் பாவமே கண் முன்னால் இருக்கிறது, என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அழுவார். அவர் சொல்லுகிறார், நான் பாவத்தை அறிக்கையிடாத வரை என் வாழ்க்கையிலே என் எறும்புகள் நரம்புகள் எல்லாம் தழுவிட்டு போனது என்று சொல்கிறார். பாவ மன்னிப்பு பிசாசானவன் கொண்டு வருகிறான்.
பாவ மன்னிப்பு செய்யக்கூடாதபடி பாவத்தை ஏற்று மனம் மறந்தாதபடி பொல்லாத பிசாசன் செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது நான் பார்த்தோம் பிரியமானவர்களே, மக்களுக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடி. சமாதானம் இல்லாதபடி இந்த சமாதான காரியங்களும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வகை வழி அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி பொல்லாத பிசாசானவன் செய்கின்றான். 3 காரியங்களை பார்த்து நாம் பார்த்தோம். இன்று நாட்களிலே அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லப் போகிறேன். தூயன் உணர்த்துறார், பைபிள் இறைவசன வார்த்தைகளை வாசிக்க கூடாதபடி பொல்லாத பிசாசு செய்வான். இதுதான் மிக முக்கியமான நிலையிலே பொல்லாத பிசாசு இந்த காலகட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறார். நான் மக்களிடம் மக்கள் நற்செய்தி கூட்டத்திலே தியான கூட்டத்திலே நான் கேட்கிற பொழுது கேட்பேன். உதாரணத்துக்காக தியானத்திலே ஒரு 200-250 மக்கள் வந்திருப்பான்னு வச்சுக்கங்களேன். அவங்ககிட்ட பைபிளை தொடக்கம் உள்ளது திருவெளிப்பாடு வரை முழுமையாக படித்தவன் கையை உயர்த்துனாக்க 2-3 பேர் தான் கை தூக்குவாங்க. எல்லாம் படித்தவங்க தான், ஆனால் பைபிளை படிக்க முடியல. ஏன் பைபிளை படிக்க முடியவில்லை? அது பிசாசு நம்முடைய சூழ்ச்சி தந்திர செய்யும். இறைவார்த்தை தான் மீட்பளிக்கிறது, இறைவார்த்தை தான் விடுதலளிக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வதற்கிற வார்த்தை எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது சொல்றார். அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கக்கூடாதபடி வாழ்வாக்க கூடாதபடி பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான். சகோதரமே தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள். தெளிந்த மனதோடு அந்த பைபிளை எப்படிலாம் படிக்கக்கூடாதபடி வாசிக்கக்கூடாதபடி செய்கிறான் என்பதை பார்ப்போம் என்றால் நிறைய கருத்தா இருக்கும். இது நான் சொல்லுகிற கருத்து பார்க்கணும். பேதுரு சொன்னார், பேதுரு சொல்ல நிலைவாழ்வு தெரிகிற வார்த்தை. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 68ஆம் வசனம் சொல்லுவார். இன்றைக்கு பேதுரு எல்லாரும் விட்டு போறாங்க. அப்போ நீங்களும் என்னை விட்டு போறது பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார் இயேசு, சொல்லிக்கிட்டு விட்டு போறாங்க. அப்போ பேதுரு அங்கே சொல்லுகிறார், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 68ஆம் வசனம் சொல்லுவார். இன்றைக்கு சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நிலை வாழ்வு தருகின்ற அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது என்று. நிலை வாழ்வு தருகின்ற இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உம்மிடம் தானே வார்த்தை இருக்கிறது. அடுத்தது நிலை வாழ்வு விண்ணக வாழ்வு செல்வதற்கு அந்த வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்றுதான் அங்கே குறித்துகிறார். நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்முடைய ஆலயத்திலே நாம் அதிகமாக பாடுகின்ற ஒரு பாடல் தான். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. அருமையான பாட்டு. அந்த பாட்டுகள்லாம் நான் அதிகம் பாட தேவையில்லை. பாடி நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தை. எந்த பிரியமானவர்களே, நிலை வாழ்வு தருகிற வார்த்தை தான். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அனுபவித்து வாழக்கூடாதபடி தான் பொல்லாத பிசாசான் அவன் செய்கின்றான். நிலைவாழ்வு நான் இன்னும் நிறைய சொல்லணும். தயவுசெய்து யாக்கோப் திரும்ப எடுங்க. நான் இந்த நிலைவாழ்வு தெரிஞ்சு சொல்லிட்டேன் இல்லை. அடுத்த ஒரு கருத்து யாக்கோப்பில் 1 அதிகாரத்தில் 21வது வசனம். எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, திறப்புறீங்க, எழுதுறீங்க. வாழ்த்துக்கள் சகோதரமே, பாராட்டுகிறேன். யாக்கோப்பில் 1 அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிங்க. அதில் சொல்லுகிறது, எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. என்று அப்ப மீட்க வல்லது இறைவசன வார்த்தை. யாக்கோப்ல 1 அதிகாரத்தில் 21ஆம் வசனம் அது குறிச்சிருக்கிறோம். யாக்கோப்ல அப்போ இறைவார்த்தை தான் மீட்க வல்லது. நிலைவாழ்வு தருகிறது அங்க சொன்னார். இங்கு யாக்கோப் சொல்லிக் கொடுக்கிறார், நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம், அதாவது மீட்பு தருகிற வார்த்தை.
பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பாவத்தை அடிமத்திலிருந்து உங்களை மீட்கக்கூடியது இறை வசன வார்த்தை தான் என்று அங்கே சொல்லுகிறார். மீட்பு தருவது இறை வார்த்தை தான் என்று யாக்கோபு தான் திரும்ப சொல்லுகிறார். சரி, அது விடுங்க. அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கணும். யோவான்ல 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் சொல்வார். யோவான்ல 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் சொல்வார், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். விடுதலை அளிக்கும் சொன்னார். முன்ன பார்த்தோம் நிலைவாழ்வு, அடுத்து பார்த்தோம் மீட்பு, அடுத்து இங்கே பார்க்கிறோம் விடுதலை. உண்மையை அறிந்தவர்களாக. உண்மை என்றால் என்ன? இறை வார்த்தை தான் உண்மை. யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:17 படிக்க வேண்டாம், குறிச்சு வேணாம், அதில் பாரு, எழுதிக்கிடுங்க, அவசரமா எழுதிக்க, எல்லாம் எழுதுறீங்க, சொல்ல வேகமாக எழுதுறீங்க. யோவான் 17:17 அதுல சொல்லுது, உண்மையினால் உண்மை அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறோம். இயேசு ஜெபிக்கிற ஜெபம், உண்மையினால் உமக்கு அர்ப்பணமாக்கிறோம், உமது வார்த்தையே உண்மை, உம்முடைய வார்த்தையே உண்மை. அப்போ வார்த்தையை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் சொல்ல. ஆம் பிரியமானவர்களை, நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு கருத்துக்களும் எத்தனை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மக்கள் படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, வாழக்கூடாது, வாழ்ந்து அனுபவிக்க கூடாது தான் பொல்லாத பிசாசான பயங்கரமான ஒரு நிலை செஞ்சு கொண்டிருக்கிறான். தீவிரமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இது மாத்திரமல்ல, நான் இதை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். நானும் ஒரு காலத்தில் பைபிளை படிக்காத ஏதோ உலக போக்கில வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னைக்கு இந்த பைபிளை படிக்க ஆரம்பிச்சேனோ அப்பதான் தெரிந்தது, இந்த உலகத்தில் நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உலகப்புறமாக வாழ்ந்துருக்கேன். பைபிள் எடுக்கத்தான் தெரியுது நான் போகிற பாதை நரகத்தின் பாதை, பிசாசுடைய பாதை. நீங்க அடுத்தது நீ பாருங்க, ரோமர் 10 முதல் அதிகாரத்திலே 17வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. ரோமர் 10 முதல் அதிகாரத்திலே 17வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நேர்மையோட தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறை நூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. பார்க்கணும், மனிதரை தமக்கு ஏற்புடைய மனிதரை, பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதரை தமக்கு பரிசுத்தமுள்ள நிலையிலே நமக்கு ஏற்புடைய ஆக்கின்ற நிலை நற்செய்தியிலே இறை வார்த்தையிலே இருக்கிறது என்று அங்கே புனித பவுலடிகள் அழகாக சொல்லுகிறார். ரோமர் 10 முதல் அதிகாரத்திலே 17 சொல்றார். இந்த நற்செய்தியில் வெளிப்படுகிறது. மக்களை எல்லாம் தமக்கு ஏற்புடையவர்களாக, தன்னுடைய மக்களாக, பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளுகிற காரியம் இறை வார்த்தையிலே நற்செய்தியிலே இருக்கிறது என்பதை தான் அங்கே குறிப்பிடுகிறார். இன்னைக்கு சொல்ல போனா இப்படிப்பட்ட நற்செய்தி மக்களுக்கு போகக்கூடாதுன்னு பிசாசு பயங்கரமான விலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இறைவசன வார்த்தை சொல்லக்கூடாது என்று, வெளியே போகக்கூடாது, மக்களை சொல்லக்கூடாது. அன்பானவர்களை சிந்திக்கணும். ஒவ்வொரு கருத்தும் எந்தெந்த கொண்டும் பிசாசனவன் அந்த கருத்துக்களை, மையமான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை அறிந்து வைத்திருக்கிறான். மீட்பு பெறாதவாறு, நிலை வாழ்வு பெறக்கூடாதபடி, விடுதலை அடையாதபடி, அவர்கள் கடவுளுக்கு ஏற்பட மாறாதபடி இறைவசன வார்த்தைகளை பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கிறான், தடை பண்ணிருக்கிறான். அது மாத்திரம் தயவுசெய்து நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு கருத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தூயா நடத்துகிறார். என்ன எடுங்க சகோதரமா, படிங்க சகோதரமா, குறிச்சு வைங்க, எல்லாம் படித்து சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன்ல, நிறைய பேர் இந்த மாதா டிவியில் அதிகம் பார்க்குறது எதுக்கு, அவனுக்கு பிசாசு வேற ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு இருக்குது. அந்த டைமில் தான் அந்த சீரியலும் இந்த சீரியலும் போட்டுக்கிட்டு பேசிட்டுக்குவானுங்க. யாரெல்லாம் வருகிறாரு பார்க்கணும். பிசாசானவன் இறைவச வார்த்தையை கேட்கக்கூடாது வச்சுக்கிறான். எடுங்க, நீதிமொழி 10 எடுத்து பாருங்க. 28ஆம் அதிகாரத்தில் நீ படிச்சினாக்க அதில் 9வது வசனம் ஒரு கருச்சொல் இருக்கும். அந்த கருத்தை நீ படிச்சினாக்க இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபமே ஜெயம். ஜெபத்தில் எப்படி கொண்டு வரான் பாருங்க, பிசாசன் கொண்டு வரான்ட்டு. 28 9ஆம் வசனம்,
ஒருவர் திரு சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பாரானால், ஒருவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருப்பாரானால், கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். அருவருத்து தள்ளுவார். சகோதரர் கை படிக்கிற பொழுது இப்படி கையை ஆட்டி பேசுறாரு. எப்படி அருவருத்து தள்ளுவார்? ஒருவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருப்பாரானால், இந்த பைபிள் ஆண்டுடைய வசன வார்த்தை, அவருடைய திருச்சட்டங்கள், அவருடைய வார்த்தை, வசன வார்த்தைகள், திருச்சட்டம், இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காத இருப்பாரானால் ஆண்டவரும் அவருடைய வேண்டுதலை, அவர் ஜெபத்தை அருவருத்து தள்ளுவார் என்றால், இன்னைக்கு பைபிளை எடுக்காத மக்கள், இறைவசன வார்த்தையை எடுக்காத மக்கள், கேட்காத மக்கள், அது கொண்டு வராத மக்கள், ஜெபங்கள் எங்கே? ஜெபங்கள் எங்கே? சகோதரமே, சிந்தித்து பாருங்க. அப்படியே ஜெபம் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கண் இல்லையா, மூக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அழுது பழம்பி நோயும் நோக்காடும் வேதனையும் பிரச்சனையை போயிட்டு இருக்கிறோம். பிசாசானவன் செய்கிற தந்திரங்கமான காரியங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். இந்த நீதிமொழி புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் சொல்லப்பட்ட வார்த்தையை சக்கரியாஸ் மிக தெளிவாய் சொல்லுகிறார். சக்கரியா சாமத்தை எடுத்து படிப்பில்லைனால் அது மிக தெளிவாய் சொல்லப்பட்டுகிறார். நீதிமொழி புத்தகம் அது பின்னாடி அப்படியே வந்துச்சுனாக்க சக்கரியாஸ், அந்த சக்கரியா சாமத்தில் படிக்கிற பொழுது 7ஆம் அதிகாரத்திலே 11, 12, 13 வருஷம் படிக்கும் பொழுது அங்கே மிக தெளிவாய் சொல்லப்பட்டுகிறோம். நான் இப்போ சொன்ன வார்த்தை இல்லைங்களா, அதை விட மிக தெளிவாக அவர் கூறியிருக்கிறார். அருவருத்து தள்ளுவார் என்று அந்த திருச்சட்டத்தை கேளாதவர்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் அருவருத்து தள்ளுவார், ஜெபத்தை தள்ளுவார்னு சொல்லிட்டு வசனத்தை அங்கே தெளிவாக சொல்லுகிறார். படிக்கணும், பார்க்கணும். அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இறுகிய மனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். தங்களுடைய காதுகளை பொத்திக் கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னாளைய இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திரு சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டுவிடாதபடி பாறையை போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடும் சினமுற்றார். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாது இருந்தது போல் அவர்கள் கூப்பிட்ட போது நான் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாது இருந்தது போல அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இறைவார்த்தை வழியாக நம்மோடு கூட அவர் பேசுகிறார். ஆண்டுடைய அருள்வாக்கு என்று அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம் இல்லைங்களா? இறைவசன வார்த்தை. அப்போ அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கப்படவில்லை என்றால், அவர் சொல்றாரு, நீங்கள் கூப்பிடும் போது நானும் செவி கொடுக்க மாட்டேன். பார்க்கணும். பிசாசானன் எந்தெந்த வகையிலே நான் செய்து கொண்டிருக்கிறான் சிந்தித்து பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது மிக நிலையிலே நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தையை படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, உணரக்கூடாது, அந்த ஆணுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, மீட்பு பெறக்கூடாது, விடுதலை பெறக்கூடாது, நிலைவாழ்வு பெறக்கூடாது. பொல்லாத பிசாசவன் தந்திரமான செய்ய தெளிந்த மனதோடு கூட விழிப்பாருங்க. சகோதரமே, தெளிந்த மனதோடு கூட விழிப்பாருங்க. இன்னைக்கு பார்த்த படிப்பறிவு இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் படிப்பறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பைபிளை எவ்வளோ பேர் படித்து முடிச்சிருக்காங்க? எவ்வளோ தினந்தோறும் படிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லாத போது எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? நாம் ஆசீர்வாதத்தை இழந்து ஒரு கண்ணோட்டமான நிலை போயிட்டு தான் பொல்லாத பிசாசவன் செய்கிற காரியங்கள். தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள். இந்த பைபிளை படிக்கிற பொழுதுதான் நாம் போகிற பாதை எந்த ரூட் போய்கிட்டு கொண்டிருக்கணும் நமக்கு தெரியும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், திருப்பாடல் 119 சொல்லும் போது அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார். இதை பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். திருப்பாடல் 119 அவர் 105ஆம் வசனம் சொல்வார். என்ன சொல்றார்? எனக்கு நீ போகிற பாதையை காட்டுகின்ற வெளிச்சம், ஒளி, தீபம் இறை வார்த்தை என்று சொல்லப்படுது. காலடிக்கு வெளிச்சமும் அதுவே ஒளியும் அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவது இறைவார்த்தையாக இருக்கிற பொழுது நாம் போகிற பாதை காட்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறக்கூடாது தான் பொல்லாத பிசாசானவன் தந்திரம் செய்கிறான். இந்த தந்திரம் செய்யறதை நான் அப்படியே சொல்றதையும் விரும்பல. நான் தெளிவை இறைவசன வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ 2 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், அது 9, 10 இருக்கும். அந்த
அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான்ட்டு 9வது வசனம் இருக்கும். சாத்தானின் ஆற்றலால் வருவான், எல்லாரும் போலியான அறிவு சொல்லுவான். அந்த 10வது வசனத்தை படித்து பாருங்கள். அழிந்து போகிறவர்களை முற்றும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். என்ன சொல்லுது? அந்த சாத்தான ஆற்றல் போலியான ஆற்றல் தங்களை அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி அவன் தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல இறைவசன வார்த்தை மீது உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு நாம அழிஞ்சு போகிறது. அந்த பிசாசனுடைய வலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற அநேக பேர் உண்டு. எனவே தான் ஆண்டவர் மகனே 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 மகளே சொல்லை தான் நீ வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பிசாசம் வைத்திருக்கிற வலையில சிக்குண்டு போயிட்டு இருக்க, நீ வெளியே வாழ்ந்து தான் இந்த வசன வார்த்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அழிந்து போகிற முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். நாங்கள் மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏமாத்துறான் இல்லையா? இந்த வசனத்தை படிக்கிற பொழுது நான் இன்னொரு கருத்து கூட சொல்லணும் பொழுது உணர்த்துறாரு. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்தை படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனம் படித்து பாருங்க. என்ன சொல்கிறது? நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. தெளிவான விளக்கம், ஆழமான கருத்துக்கள். தெளிவான விளக்கம், ஆழமான கருத்து, தெளிவான விளக்கம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவதற்கு அன்றி வேறு யாருக்கும் மறைக்கப்பட்டில்லை. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மாட்சிமிக்க நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இவ்வுலகத்தின் தெய்வமானது கொள்ளாத பிசாசானது அவருடைய அறிவு கண்களை, மனக்கண்களை, விசுவாச கண்களை குருடாக்கி விட்டான் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களை பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் பார்க்கிற பொழுது குருக்கள் பிரசங்கம் கொடுப்பாங்க. அந்த குருக்கள் பிரசங்கம் கொடுக்கிற பொழுது அந்த பிரசங்க வேளையிலே எத்தனை மக்கள் ஆர்வத்தோடு இந்த இறைவார்த்தை கேட்க முடிகிறது இல்லைங்களா? ஆர்வத்துக்கு அத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு அதுல ஆலயத்தில் வந்திருக்கிற பாதிக்கு அதிகமான மக்கள் அந்த நேரத்தில் தான் தூக்கம் வருது. எப்படி தூக்கம் வரும்? பிசாசானவன் செய்கின்ற காரியங்கள் பைபிளில் சொல்லப்படாத வார்த்தைகள் ஒன்றுமில்லை. இந்த நாளிலே மகனே மகளே தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிரு அழகையானவன் யாரை விழுங்கலான கர்ஜிக்கும் சிங்கம் போல இருக்கிறான் சொல்லித்தான் இந்த நாளில் எங்களும் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான். பார்க்கணும் பிரியமாக்களே, நம்மளை பார்க்கணும். இறைவசன வார்த்தை படிக்கக்கூடாது. இப்படியே படிக்கூடாது செய்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறீங்களா? 2 தெசலோனிக்கேயர்ல 1 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் குறிச்சுக்கிடுங்க. படிச்சு அப்புறம் படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது, ஆண்டவர் எக்காலம் முழங்க தீப்பிளின் நடுவே இறங்கி வருகிற பொழுது கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தி ஏற்காதவர்களையும் அவர் தண்டிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை அறியாதவர்கள் நற்செய்தி ஏற்பாடு தண்டிப்பார் சொல்ல. அப்படின்னா தண்டனைக்குருவாத்தான் பிள்ளாது பேசிட்டு இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள். அருமையான வேளையில் கூட ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு கருத்தை பார்க்கும் விழிப்பாருன்னு சொல்லுகிற பொழுது, முதலாவது பரிசுத்தத்தை குறித்து விழிப்பா இருக்கணும். பிசாசாங்க வச்சிருவான். 2வது பாவ மன்னிப்பு, 3வது சமாதானம், 4வது பைபிள் வாசி பார்த்தோம். இப்போ 5வது ஜெபம் என்கிற கருத்து கொடுத்து கொண்டு வருகிறேன். 5வது ஜெபத்தை பற்றி நான் உங்களோட கொண்டு வருகிறேன். இந்த ஜெபம் என்று பார்க்கிற பொழுது ஜெபமே ஜெயம். ஜெபமே நாம் ஜெபித்தால் அங்கே வெற்றி உண்டுதான். அங்கே ஜெபம் பண்ணால் அங்கே வெற்றி உண்டு. இந்த ஜெபத்தை ஜெபம் நாம் செய்யக்கூடாதபடி ஜெபம் பண்ணால் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் வராதபடி பிசாசு அங்கே இருக்கும். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணா உட்காந்தா அப்பதான் பிரதர் கோட்டுவா ஒரு தூக்கமா வருது. பிரதர் கோட்டுவாயா வருது, வருது
தூக்கமாக வருது பிரதர். சில சொல்லுவாங்க எங்கேயோ மனுஷன் ஜெபமே பண்ண முடியல பிரதர். ஏன் பண்ண முடியல? பிசாசு செய்கிற வேட்டு இது. பிசாசன் கொடுக்கிற நிலை தான் இது. ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இரக்கம் பொழுது ஆசீர்வதிச்சிருவாரு. உனக்கு விடுதலை ஆயிடும். ஆண்டு ஆசீர்வாதம் பெற்று உனக்கு நல்ல சுகம் வந்துடும். இதெல்லாம் வரக்கூடாதபடி பொல்லா பிசாசு ஜெபிக்க கூடாதபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தெளிந்த மனதோடு கூட விழிப்பாரு சோதரமே. நாளைக்கு சொல்லுகிற பொழுது இந்த அழகியானவன் ஜெபிக்க கூடாதபடி செய்கிறான் சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வரும். அதுல என்ன தெரியுங்களா? அன்பானவர்களே, நம்முடைய சின்ன குறிப்பிட்டத்தில் பார்க்கிற பொழுது, சின்ன குறிப்பிட்டத்தில் அந்த காலத்தில் நான் படித்ததில் அப்படி சின்ன குறிப்பிடம் சொல்லுவாங்க. அந்த சின்ன குறிப்பிட்டத்தில் முதல் ஜெபம் ஒன்று இருக்கும். முதல் ஜெபம் என்ன ஜெபம்? அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரான்னு சொல்லுவாங்க. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரான்னு சொல்லிட்டு தந்தை மகத்தார். இந்த கருத்தை நம்ம ஒரு நல்லா சிந்தித்து பண்ணோம்னா, நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற அந்த பொல்லாத பிசாசு அகன்று போக வேண்டும் என்று தான் அங்கே கொண்டு வருகிறார். சான்று போக வேண்டும் தான் சொல்லியிருக்கோம். என் அன்பானவர்களே, ஜெபத்துக்கு தடை உண்டு பொல்லாத பிசாசானவன் நான் சொல்லுகிற பொழுது அது யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே பிசாசான வெட்டு வைக்கிறவன் தான். சீடர்களை தேர்ந்து கொண்டார் கடவுள். 72 சீடர்களை தேர்ந்து கொண்டார். 72 சீடர்களை தேர்ந்து கொண்டு அடுத்தது என்னது? அதிலிருந்து ஒரு 12 பேர் செலக்ஷன் ஆனார். அந்த 12 பேர்ல இருந்து ஒரு 3 பேரை செலக்ஷன் பண்ணிட்டார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு மனபாரம், ஆத்ம பாரம், அப்படி மரணத்தை குறித்து பாரம். அப்போ கூப்பிட்டு போறார் செலக்ஷன் சீடர்ஸ். பேதுரு, யோவான், யாக்கோபு கூப்பிட்டு போறாங்க. கூட்டி போயிட்டு கெத்தமணி தோட்டத்தில் அவர் சொல்றார், ஏசாண்டு சொல்றாரு, நீங்க உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே போயிட்டு ஜெபம் பண்றேன் சொல்றாரு. அவர் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்தனாக்கா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் செலக்ஷன் சீடர்ஸுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எழுப்பி ஜெபம் பண்ணுப்பா சொல்லிட்டு திரும்பி போயிட்டு அவரு போயிட்டு வர்றார். 2வது வாட்டி வந்து பார்க்குறாரு, அப்படி இருக்கிறாங்க, தூக்கிட்டு இருக்கிறாங்க, திரும்ப தூக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப 3வது போயிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானாச்சு எழுங்க இன்ட்டுக்கு. அப்போ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சிந்திக்கணும். என் அன்பானவர்களே, 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? இன்னும் அங்கே ஒவ்வொரு முறை கேட்டுட்டு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க உங்களால் முடியவில்லையான்னு சொல்லுகிற ஆண்டவர். அங்கே பார்க்கிறோம் 26ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை படிச்சு பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக தெளிவா இருக்கும். உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், நீங்கள் மன ஆர்வமுடையவர் தான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். விழித்திருந்து இறைவனிடம் அருளுங்கள். உங்களுடைய உள்ளம் நல்லா ஜெபிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுடைய உள்ளம் ஜெபிக்கணும் இருக்கும். ஆனால் உடல்ல சோர்வற்று போயிட்டு இருக்கும். எனவே தூய ஆவியின் துணை கொண்டு நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் என்ன சொன்னேன்? ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அச்சிட்ட சிலுவைன்னு சொன்னேன். அச்சிட்ட சிலுவை. இங்கே நான் சொல்லுகிறது சீடர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை தான். அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆவியும் இருக்கும். இந்த நாள் சொல்லுகிற கருத்தை என்ன பார்க்கணும் பிரியமார்களே, நாம் ஜெபிக்கிறோம்னாக்க ஏதோ நிலையில இல்லை, இது இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது தெரியல, உதடுகள் ஆண்டவரை போட்டிக்கிட்டே இருக்கும், ஆண்டவரை போட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் உள்ளமோ தொலைவில் இருக்கும், பிசாசாங்க இருக்கும். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுகிற பொழுது அவங்களுக்கு முன்னாடி தெரியுங்களா, அவருடைய எதிரிகள் எல்லாம் முன்னாடி தெரிவாங்க. அவங்க எதிரி தான். ஆண்டவர் ஏசு தெரிய மாட்டார். அவனுக்கு முன்னாடி எதிரி தான் தெரிவான், எதிரி தான், பகைவன்.
அந்த நடந்த நிகழ்வுகள், அந்த சூழ்நிலைகள், அதில் கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுதான் தெரியும் இல்லையா, ஆண்டவர் தெரிய மாட்டார். என்னைக்கு நீ ஆண்டவரை பார்க்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய விடுதலை. அவர் நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சினால் விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்க்காதவாறு பொல்லாத பிசாசானவன் பிரச்சனையும் போராட்டையும் கவலையும் கண்ணீரையும் பகைவனையும் வெறுப்பையும் எல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சு மறைச்சிடுவான். ஐயோ, இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஏசாயா புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்திலே 13வது சொல்வார். குறிச்சுக்கிடுங்க, 29 சொல்லப்பட்டிருவார். என் மக்கள் உதட்டினாலே போற்றுகிறார்கள், அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர் வெறும் மனித கற்பனை செஞ்சுக்காங்க, மனனம் செய்தப்பட்ட வார்த்தைகளை அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயாவில் 29:13. உதடுகள் சொல்லிக்கிட்டு மனனம் செஞ்சது அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மனுஷெல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு உள்ளத்துல ஆண்டவரை வழிபடணும். இதை பற்றிலாம் ஏற்கனவே நான் தொலைக்காட்சியில் கொடுத்துருக்கிறேன், புத்தகத்தில் போட்டிருக்கிறேன். ஆனால் கூட கொஞ்சம் சுருக்கமாக அடித்தரேன். பிசாசு அங்கே வலை செஞ்சிருவார். இந்த கருத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சரி சொல்லிக் கொடுக்குறார். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் 8வது சொல்வார். அது என்ன சொல்வார்னாக்க, மத்திய 15:8 சொல்வார் போது அது சொல்வார், இந்த மக்கள் உதட்டினாலே போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், அவருடைய உள்ளமும் என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவர் என்னை வழிபடுவது வீண் என்று சொல்லுகிறார். பாருங்க, முன்ன மனனம் பண்ணது இங்க சொல்றார், வீண் சொல்லுகிறார். இன்னும் இப்படியாய் பொல்லாத பிசாசானவன் நம்முடைய ஜெபத்தை நிலைப்படுத்தாதபடி அங்கே தாராளை கொண்டு வருகிறார். எனவே தான் அங்கே சொல்லுகிறது, தெளிந்த மனதோடு கூட விழிப்பார்கள், தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்க. ஜெபமே ஜெயமா இருக்கிறது. ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஜெபம் செய்யக்கூடாது. அவர்கள் பரிசுத்தமான நிலை கடந்து போகக்கூடாது, ஜெபிக்க கூடாது என்று பிசாசன் செய்கிறான். இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றை சொல்லுகிற பொழுது வேற ஒரு கருத்து சொல்லும் பொழுது தூயான உணர்த்துக்கும். என் அன்பானவர்களே, புனித பவுலடிகள் ஒரு இடத்தை சொல்லுவார். இயேசு சொன்னார் அல்லவா, உங்கள் உள்ளமும் ஆர்வம் உள்ளது, ஆனால் உடலில் ஒழுவற்றது. ஆவியோ ஊக்கம் உள்ளது, பழைய மதிப்பில் ஆவியோ ஊக்கம் உள்ளது, ஊனூரில் ஒழுவற்று சொல்வார். இந்த ஒரு கருத்தை புனித பவுலடிகள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்வார். எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் வசனம் கீழ்ப்படி என்ன சொல்லுவார், எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். பாருங்க, எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதிலே உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். விழிப்பான ஏன் அப்படி சொன்னார் புனித பவுலடிகள்? தூயாவின் துணை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த உதட்டினால அப்படி பண்ணி வேண்டாம், உள்ளத்துல அப்படி பண்ணி வேண்டாம், உள்ளத்துல வழிபடுங்க. மனசுல இருக்கிற எல்லா மன பாரங்களையும் இயேசுவின் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நான் ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது முதல்ல அச்சிட்டு செல்வியை சொன்னேன், தெரியல, அச்சிட்டு சொன்னேன். அடுத்தது தூயாவியை பற்றி சொன்னேன். இப்போ 3வது ஒரு கருத்தை நான் சொல்லணும். ஏன் தெரியுங்களா? இன்னும் மக்கள் என்னோடு கூட பேசுகிற பொழுது, அதை சொல்லுகிற பொழுது அவருக்கு நான் சொல்லுகிற பதில் அதுதான் இருக்கும். பிரதர், ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணா உட்காந்தா தூக்கமாக வருது பிரதர், தூக்கமாக வருது, கொட்டாயா வருது பாரு, மனசு ஒரு நிலை வரதில்லைன்னு சொல்லுவாங்க. நான் சகோதரியே சகோதரமேன்னு சொல்லுவேன். சகோதரா சகோதரியே, இது பிசாசானவன் செய்கின்ற தந்திரமான காரியங்கள். விழிப்பா இருங்க. நீ ஜெபம் பண்றியா, முதல்ல முட்டி போடு, முழங்கால் படியிட்டு அச்சிட்டு சிலுவை போடு. அடுத்து தூய ஆவியனுடன் ஜெபம், தூய ஆவியான நிரப்பன ஜெபம் பண்ணு, அப்போ உனக்குள்ள வரும். அன்பானவர்கள், இப்படிப்பட்ட நிலையிலே போகக்கூடாதபடி தான் பொல்லாத பேச செய்து கொண்டிருக்காங்க. முட்டி போடணும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண முட்டி எங்கே போட்டிருக்கோம்? ஜெபம் பண்ணனா ஏக்தம் உட்காந்துக்கிறோம், ஏக்தம் ஆட்டோமேட்டிக் தூக்கம் வந்துடும். முட்டி போடணும். முட்டி போடுகிற பொழுது அந்த பிசாசு ஓடுவான். ஏன்?
அவருடைய திருப்பெயருக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அச்சிட்ட சிலுவை வல்லமை உண்டு. தூய ஆவின் ஆற்றல் வல்லமை கடந்து வருகிறது. இப்படிலாம் செய்யக்கூடாது நினைக்கும். தயவுசெய்து நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குது என்ன செய்யும், இயேசுடைய திருப்பெயர் எப்படிலாம் கடந்து வரணும்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு உண்டு. இயேசுவின் பெயருக்கு, இயேசுடைய பெயருக்கு விண்ணவர், விண்ணவர், மன்னவர், மன்னவர், கீழுலகோர், கீழுள்ளோர் அனைவரும் மன்றிடுவர். அனைவரும் மண்டிடுவாங்க. இயேசுடைய திருப்பெயருக்கு எல்லாம் மண்டிடுவாங்க. முட்டி போடணும். இன்னைக்கு முட்டி போடாதபடி உட்கார வச்சு தூங்க வைக்கிறதுலாம் பொல்லாத பிசாசு சகோதரமே. ஜெபம் பண்ணும்போது தூக்கமும் கொட்டாயம் வருவதெல்லாம் பிசாசுடைய வேலை சகோதரமே. நீ ஜெபிக்கிற பொழுது உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைலாம் சிதறுண்டு போக செய்வது பிசாசுடைய வேலை சகோதரமே. தெளிந்த மனதோடு கூட விழிப்பா இருங்க. சொல்லிக்கொண்டே இருக்கும். தூயாவின் எதை சொல்ல சொன்னாரோ சொல்லிட்டேன். நீங்கள் இந்த நிலையிலே செவம்பீர்களானால் முழங்கால் படியிட்டு அச்சிட்ட சிலுவை அடையாளம் போட்டு தீயாவெல்லாம் அப்புறப்படுத்தி தூயாவிலே நிரம்பி இறைவசன வார்த்தைகளால் சொல்லி ஜெபிக்கிற பொழுது பல்லவத்தின் கதவு திறக்கப்பட்டு ஆசீர்வதிப்பீர்கள். இந்த கருத்தை கொண்டு வாங்க. என் ஆண்டவர் மகனே மகளே நீ ஜெபிக்கிற முறை சரியில்லை என்று தான் சொல்லி இந்த நாட்களில் நமக்கு விழிப்பூட்டுகிறார். விழிப்பாயிரு மகனே, விழிப்பாயிரு சொல்லி கொடுக்கிறார். சரி, அடுத்த ஒரு கருத்து நான் சொல்ல வரணும். அடுத்த ஒரு கருத்து என்ன ரொம்ப போச்சுருக்கும். அடுத்த கருத்து நான் பார்க்கணும் பிரிமகளே, விசுவாசம். விசுவாசம், இந்த விசுவாசத்தை பற்றி நான் சொல்லுகிற பொழுது நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கை எடுக்கிறோம். பல்லவத்தையும் புலவத்தையும் படைத்த எல்லா வல்லன்னு சொல்லி எடுக்கிறோம். நல்லதுதான். அதே வேளையில் விசுவாச அறிக்கை எடுக்கிற ஒரு கருத்தை நாம் பார்க்கணும் பிரிமகளே. விசுவாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், எனக்கு பதில் அளிக்கிறார். அந்த உள் ஒரு விசுவாசத்தோடு கூட கடந்து போகணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச நிலை இல்லை. எங்கேயோ எப்படி பைபிளை பார்க்கிற பொழுது அபகுக்குள்ள 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுவார். அந்த இது வார்த்தையை இங்கே பேதுருல கூட சொல்லியிருப்பார். இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பார், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நம்பிக்கையினால் வாழ்வடைவார்கள். விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. உறுதியான நம்பிக்கை தான். அப்போ உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்வடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு, பிழைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிதான் பொல்லாத பசாசானவன் விசுவாசத்தை கருத்துப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார், அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போறாங்கல்ல, அந்த லாசருடைய கல்லறை போகும்போது அவங்க சொல்றாங்க, நீ ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்க? நீ நம்பனா இப்போ ஒரு அற்புதம் வரும், அற்புதத்தை நீ பார்ப்பீங்க நீ சொல்றார். அற்புதத்தை பார்ப்பணும். அந்த இயேசு கிறிஸ்து அங்க யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 40 சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். கூறவில்லையா என்று கேட்டார். அங்க பாரு, ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு. நீதிமான் பிழைப்பான் அங்க சொல்லப்பட்ட வார்த்தையை கூட இந்த வசன வார்த்தை கொண்டு வாங்க சகோதரமே, கொண்டு வாங்க. அவர் சொல்றாரு, இறந்து போன மனிதன் உயிரோட கூட எழுவான், மரித்தவர் கலையிலிருந்து எழுவான். நம்பனா உன் உறுதியான நம்பிக்கை இருக்குமானால். ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வருமா? மனிதர்கள் நாம் பலவீனமானார்கள். சில வேளையில அப்படி ஆகலாம், உறுதியான நம்பிக்கை வரலாம். ஆனாலும் கூட என்று தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரோ அப்பொழுது உறுதியான நம்பிக்கை நமக்கு கடந்து வரும். அப்படி வராதபடித்தான் பொல்லாத பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான். சூழ்நிலையை அறிந்து கொள்ளுங்கள், செவியுங்கள். ஒவ்வொரு கருத்து சொல்லுகிற போது நினைச்சு பார்க்கணும், பிசாசு எப்படிலாம் நமக்கு விட்டுக்கிறான். நாம் ஜெபம் பண்றோம், நம் ஜெபம் மேல போகாதபடி நம்முடைய ஜெபம் மேல ஆண்டவரை கேட்கணும். இயேசு இருக்கு, நான் சொன்னதுல ஆரம்பத்தில் இயேசு மரித்து உயிர்த்து இயேசு இருக்கிறார், அவரோடு சொல்லுகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என் ஜெபம் கேட்கப்பட்டது நாம் நம்புகிற பொழுது அது ஜெபத்தின் ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பொல்லாத பிசாசானவன் அப்படிப்பட்ட உணர்வை எல்லாம் மறித்து கொண்டே இருப்பான், அறிந்து கொண்டிருப்பான். ஏதோ உதட்டளவு பண்ணிருக்கு, இங்க விசுவாசத்தில் இருக்கு.
நான் ஜெபம் பண்ணிட்டு இயேசு மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தோமையாட்ட சொன்னார், நீ அவிசுவாசி ஆயிராதே, நான் மரித்தேன் உயிர்த்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார்ல. நாம் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கொண்டு வருகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத நிலை நம்முடைய வாழ்க்கைக்கு வராதபடி செய்வதுதான் பிசாசு வேலை. பிசாசு வேலை, பிசாசு வேலை. இந்த உலகத்தை பிரமான பக்தியும் முயற்சி கொண்டு வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பான். அன்பானவர்களே, மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த 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 வார்த்தை பாருங்க எப்படி சொல்லப்பட்டு 11:24 ஜெபத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட டச் பண்றேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீ கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும். அப்ப பாருங்க எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு. நாம் ஜெபிக்கிற பொழுது நம் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டு விட்டார், கண்டிப்பா அது கொடுப்பார் என்று நாம் நம்பினாக்க அது நடக்கும் சொல்றார். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வரும். நம்பிக்கை இல்லாதபடி இந்த நம்பிக்கை கொண்டு நான் சொல்லுகிற பொழுது கருத்தை நீ பார்க்கணும் பிரியமார்களே. இந்த யாக்கோப் தன் திருமுகத்தில் மிக தெளிவான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். யாக்கோப் தன் திருமுகத்தில் தெளிவாக இந்த பைபிளை படிக்க இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி பார்க்கும் பொழுது எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று மன பாரம். இன்னைக்கு ஆண்டவத்தான தூய ஆவின் வழியாக மகனை நீ சொல்லுடா, நீ சொல்லு அவருடைய விசுவாச நிலையில சொல்லு எப்படி வாழ்ந்துக்கிட்டான். எடுங்க சகோதரமே, யாக்கோப் 1 அதிகாரத்தில் எடுத்து நீங்க அந்த 6-7 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். கடல் அலை எப்படி உதாரணம் கொடுக்கிறாரு பாரு யாக்கோப். எப்படி கடல் அலை வருது, கடலை போன்றவர்கள் கடல் அலை வருது, ஒரு அலை வருது, அலைப்படு திருப்ப இன்னொரு அலை வருது, திருப்ப அந்த மாதிரி நம்பல அந்த நிலையை பெறுகிற பொழுது கடலை பிடிக்க முடியாது. அந்த கொண்டு வர உதாரணம் கடலை இப்படி ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருவாரா வரமாட்டாரா, தருவாங்களா தரமாட்டா, இந்த மாதிரி இதெல்லாம் கடல் அலைப்பட்டது. 2 எண்ணம். நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார், இது நம்பிக்கை. என்னை அழைத்த ஆண்டவர் நடத்துவார், அது நம்பிக்கை. நான் பெருமைக்கு சொல்ல வரல. இன்னைக்கு 31 வருடத்து ஊழியம், 31 வருடம் முடிகிறது. புத்தக ஊழியம் ஆண்டவர் சொன்னார், நீ யாரிடம் பணம் கேட்க வேண்டாம், புக்குக்கு விலையை சந்தாவை குறிப்பிட வேண்டாம், யாரிடம் பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்தான். நான் நம்பிக்கிட்டே இருக்கிறேன். அவர் தானே 31 வருடமா அந்த புத்தக ஊழியத்தை நிறைய புக்கம் 12,000 மேலே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் பார்க்கிற பொழுது தொலைக்காட்சி ஊழியத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. ஆனால் கூட என்னை அழைத்த ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் செய்யறேன், அவ்வளவுதான் சொன்னீங்க. இன்னைக்கு உங்க போட நல்ல உலகம் வச்சா நடைபெற்று வருகிறார். அவர் தான் இருக்கும், அவர் சொன்னார், அவர் செய்வார், இதுதான் உறுதியான நம்பிக்கை இருக்கும். எப்படி நாம் கடந்து வருகிற பொழுது என் அன்பானவர்களே ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜபத்தோடு கூட உறுதியான ஜபமே ஜெயமாகும், விசுவாசமுள்ள ஜபம் பயனுள்ளதாகும், ஆசீர்வாதம் மாறும், வாழ்க்கை மாறும். இதுக்கெல்லாம் பொல்லாத பிசாசான அவிசுவாசத்தை கொண்டு வருவான். எனவே அன்பானவர்களே தெளிந்த மனதோடு கூட நாம் கடந்து வரணும். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுவோமா? தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள். அழகையானவன் யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிகிறான் என்பதை ஒவ்வொரு கருத்தாய் நாம் பார்த்தோம். பரிசுத்தம், பாவ மன்னிப்பு, சமாதானம், ஜெபம், பைபிள் வாசிப்பு, ஜெபம். இப்போ நாம் பார்த்தோம் சமாதானம், நம்பிக்கை என்று பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தி நாளை தினத்திலும் கேளுங்க.
6 பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். 7வது பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். நல்ல தினத்தில் பாருங்க. கண்களை மூடி ஒப்புக்கொடுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. அப்படி விசுவாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. உங்க முன்னாடி மரித்து உயிர்த்த இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்க. துவாமியார்கிட்ட சொன்னார், துவாமியே நீ அவிசுவாசியா ஏறாது, மரிச்சேன் உயிர்த்த வாழ்ந்துக்கிட்டு சொன்னார். அந்த இயேசு தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. நான் முன்ன ஏற்கனவே சொன்னேன், முடியுமா முழங்கால் படியிடுங்க சகோதரமே, முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய விசுவாச கண்களிலே மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு அப்படி பாருங்க. அப்படியே ஒப்புக்கொடுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்க. அவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, நீர் எதெல்லாம் சொல்ல சொன்னீரோ அதெல்லாம் உங்களுடைய தூய ஆவிக்குள்ளாக இவருக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்தின் ஆழத்திலே கடந்து வந்திருக்கிற இவர்கள் மீது பரிவிரக்கம் கொள்வீராக. உங்களுடைய இரக்க பெருக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக. நீரேதை சொல்லீர் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக. மார்க்கு 16:20 சொல்லுகிறது ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோமே. இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. குருடர்கள் பார்க்கட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், ஊமைகள் பேசட்டும் ஆண்டவரே, முடவர்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் கவலை எல்லாம் இப்பொழுது துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் செய்யுங்க ஆண்டவரே. செபிக்கிறோம் அப்பா, செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையிலே விசுவாசம் கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் ஒருவரும் பெருமையாய் போகாதபடி கிருபை செய்யும். அன்று மாலை வேலையான பொழுது ஆண்டவரமே தேடி வந்த ஒவ்வொரு மீதும் கைகளை வைத்து நீர் ஆசீர்வதித்தீரே, தொட்டு குணப்படுத்தினீரே, விடுதலை கொடுத்தீரே. இந்த மாலை வேலையிலும் கூட ஆண்டவரே, இதோ உங்கள் சமூகத்தில் தேடி வந்திருக்கிற மக்கள் மீது உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கைகளை வைப்பீராக. நோய்கள் நீங்கட்டும், வியாதிகள் அகன்று போகட்டும், அற்புத அடையாளம் நடக்கட்டும், அவருடைய கண்ணீர் கவலை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இன்று விடுதலை நாளாக அமையட்டும் சுவாமி. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து எங்களுக்காக வீட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.